That was the song 60s and earlier. I think கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து we will be listening to a medley. அபிஷேக்கோட cousins நாங்க perform பண்ண போறோம். cousins wife சேர்ந்து perform பண்ண போறோம். It will be the songs from the 70s to the 90s. நாங்களும் ஒரு medley தான் பண்ணிருக்கோம். Hope you all enjoy. Hello, Abhishek and Sambhavi, you are wanted here. Hello. Rajiti, Okay, good evening everybody. Abhishek and Sambhavi, we want you here for the next 15 minutes or so. இது வந்து ஒரு வில்லு பாட்டு. If you know our ancient traditions in Tamil Nadu வந்து வில்லு பாட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி. அந்த மாதிரி வில்லு பாட்டுங்கிற மாதிரி பண்ணிருக்கோம். So along mixed with film song. எப்படி இருக்கும் அப்படி நாங்களா ஒரு கற்பனை பண்ணி மியூசிக் டைரக்டர். Okay, we start. 1, 2, 3. என்று சொல்லியே மைக்கினில் பாட, ஆமா மைக்கினில் பாட. எல்லோருக்கும் இனிய வணக்கம். இந்த இனிய அபிஷேக்கும் சாம்பவியும் கல்யாணம் எப்படி நடந்திருக்கும், அவங்க எப்படி சந்திச்சாங்க, இதை நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த காலத்து 70s and 80s மியூசிக் டைரக்டர்ஸ் பாடினா எப்படி பாடியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கதகேளு அபிஷேக் சாம்பவியின் கதகேளு 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 இதமான கதகேளு அபிஷேக்கின் சாம்பவியின் சுகமான கதகேளு. கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் என்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தாங்க. காலேஜ் படிக்கிற ஹீரோனா எப்படி இருப்பார்? இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ சம்மரதம் மீட்டு ஜாயம் बोलो शुभ शाम हरे कृष्ण हरे राम हरे कृष्ण हरे राम. இங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் பாத்திரங்கள் நோடியிடம். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பம் இல்லை. இப்படிதானே இருந்திருப்பார் நினைச்சீங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படிலாம் கிடையாதுப்பா. நம்ம ஹீரோ ஃப்ளூட் கேமரா இதெல்லாம் வச்சுட்டு கனவு உலகத்திலேயே மிதந்துட்டு இருந்தார். ஆமாப்பா, மொத்தத்துல ஒரு ஆர்டிஸ்டிக் டைப். பொன்மாலை பொழுது இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை ஊனுகிறாள். செந்தாழம் போரி வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதம்மா. சுவாசம் மேடை போடுதம்மா. பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். இளமணிலா ஒழுகிறது இதயம் வரை நனைகிறது. புலா போகும் மேகம் கணக்காணுமே விழா காணுமே வானமே. இளையநிலா ஒழுகிறது
இவயம் வரை நனகிறது. அப்புறம் ஹிந்தில வேற கற்பனையா அவருக்கு. मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू, बीत जाए जिंदगानी कब आएगी तू, चलिया तू चलिया. சரி, அப்ப நம்ம கதையோட ஹீரோயின் பிளாஷ்பேக்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. மார்கழி பூவே மார்கழி பூவே புல்மடி மேலே ஓரிடம் வேண்டும், மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, புல்மடி சேர்ந்தா கனவுகள் கொள்ளை. மார்கழி பூவே மார்கழி பூவே புல்மடி மேலே ஓரிடம் வேண்டும். சரி, மார்கழி பூ ஆச்சு. அப்புறம் இன்னொரு பூ செந்தூரப்பூவே 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 என்ற காற்றே, என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ, செந்தூரப்பூவே. இப்படி ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? பூக்கையோடு பிறந்தவன் நீயே, ஒரு பிரிட்ஜுக்குள்ளாக்குள் போயிருந்தவன் நீயே, தங்க தட்டு சோறு சென்று பேசித்தாடு, இருந்தும் நெஞ்சோடு சொல்லாத பாரம் என்ன, தனிமையின் வழியாக இளமை பொதுமையாக, இருந்தும் நெஞ்சோடு சொல்லாத சோகம் என்ன. அதுக்கு ஹீரோயின் என்ன சொன்னாங்க? தூங்காத விழிகள் ரெண்டு, துணை தேடும் நெஞ்சம் ஒரு, செம்பூ மஞ்சள் விழித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது, தூங்காத விழிகள் உன் துணை தேடும் நெஞ்சம் ஒரு. அபிஷேகம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, உனக்கு எந்த மாதிரிடா பொண்ணு வேணும்னு. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, எதிரொலி முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி. இப்படி இருக்கும்போது இன்டர் காலேஜ் பாட்டு போட்டு வந்தது. அங்க ஒருத்தர் பார்த்தபோது இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. लड़की को देखा तो ऐसा लगा, एक लड़की को देखा तो ऐसा लगा, जैसे खिलता गुलाब, जैसे शायर का ख्वाब, जैसे उजली की रंग, जैसे मन में ही रंग, जैसे चांदनी रात, जैसे नगमे की बात, जैसे मंदिर में हो एक जलता दिया. एक लड़की को देखा तो ऐसा लगा. காதல்னாலே தூது வேண்டாமா? காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாழப்பட்டு, கேட்டொரு ஜாடப்பட்டு, பாடுது பாட்டு ஒன்று, குயில் கேட்குது பாட்ட நின்று.
ஆசைய காத்துல தூது விட்டு. இவர் குழலூதும் கிருஷ்ணர் இல்லையா? குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா? உன் குழலோட மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா? கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் இல்ல கடிதம்னே வச்சுப்போம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. உன்னை பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கண்மணி அன்போடு லாலலா லாலலா. ரெண்டு பேரும் தன்னாலேயே கடிதம் எழுதினாங்களோ? அதெல்லாம் நம்ம காலம்பா. இப்பெல்லாம் இமெயில், SMS, வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன? போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி. காதலா ஐ லவ் யூ என்று சொன்னார் பொன்மணி. எக்ஸ்பிரஸ் இது இருவர் செல்லும் பஸ் நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காது ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? கிழமை பொங்கிவிட்டதா? இதயம் சிந்திவிட்டதா? மனமே एक मैं और एक तू दोनों मिले सरा. एक मैं और एक तू दोनों मिले सरा. और जो तन मन में हो रहा है ये तो होना ही था. அடியா தாடி மனசு நடக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி ஒரு அளவுக்கு அடிக்கடி அடிக்குது அடிதானா? உயிரோடு உறவாட ஒரு கோடி ஆனந்தம். இவன் மேகம் ஆக யாரோ காரணம். காதல் வந்தாச்சு, மேல என்ன? நிறைய டூயட் சாங்ஸ் தான். முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே. என் காதல் பைங்கிழியே நீ பறந்து போகாதே. முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. குலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ. எத்தனை எத்தனை இன்பங்கள் என்று பொங்குதமா பல் சுவையும் சோழதமா. लेकर हम दीवाना दिल फिरते हैं मंजिल मंजिल. कहीं तो प्यारे किसी किनारे मिल जाए उजाला. लेकर हम दीवाना दिल मंजिल मंजिल. பிரியிலே மலர்ந்தது உயிரிலே கடந்தது. பெண்ணெங்கும் பொன்னழகே அழகா எங்கெங்கும் முன்னழகே. அழகா எங்கெங்கும் முன்னழகே. என் கண்மணி காதலி இளமாங்கனி பார்த்ததும் சிரிக்கின்றதே. நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமோ. நகைச்சுவை மன்னன் இல்லையோ. மன்ன சொன்னல் போங்க. வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றி முத்தம் இடும். பகலே போய்விடு இரவே பாய் கொடு.
நிலவே பன்னீரை தூவி ஓய்வதே. चेहरा है या चांद खिला है, जुल्फ का मेरी शाम है क्या, सागर जैसी आंखों वाली तेंदु गुप्ता तेरा नाम है क्या, பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், ஹே இனி வரும் துணிவரும் தடுமாறும் கனிமரம். கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு ஊத்தி வச்சு வெட்டத்தை விட்டு, கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு ஊத்தி வச்சு வெட்டத்தை விட்டு, சொல்லி சொல்லி ஆளானதே, ஆளானதே. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. रंग भरी बादल से तेरे नैनों के काजल से, मैंने इस दिल पे लिख दिया तेरा नाम, सांबवी ओ मेरी सांबवी, सांबवी ओ मेरी सांबवी. காதலிக்கும் பெண்ணின் கையில் தூது நீட்டினாள், இந்த சகலம் கூட தங்குந்தானே, காதலிக்கும் பெண்ணை வண்ண வண்ண நெட்டிலே இன்னும் பருவம் கூட பாடலானே. சிந்தும் வேர்வை தீர்த்தமாகும், சின்ன பார்வை மோட்சமாகும், காதலின் சங்கீதமே பூமியின் புகாரமே, காதலின் சங்கீதமே. பூமியின் புகாரமே. जाने मन तेरे दो नयन चोरी चोरी लेके गए, देखो मेरा मन जाने मन जाने मन जाने मन. मेरे दो चोर नहीं सजन, तुम कहीं खोया होगा कहीं, तुम्हारा मन जाने मन जाने मन जाने मन. இப்படியே எத்தனை நாள் தான் டூயட் பாடுறது? நாம எல்லாம் கல்யாண சாப்பாடு சாப்பிட வேண்டாமா? என்ன சமையலோ? சரி, அவங்களோட மெயின் டூயட்டே ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. காலேஜ் டேஸ்ல 1 செகண்ட் 1 2 3 ஸ்டார்ட். ஒரு காதல் கடிதம் பல மாதம் வருடம் எனாகும், நீ பார்க்கும் பார்வைகள் சூடாகும், நெஞ்சுக்குள் வைக்கின்ற முள்ளாகும், நீ உன் கைப்பட்ட மாயம் கை வைக்க தானாகாரும், இன்னாலும் இன்னாலும் படப்பட துடிக்குது எங்கும் தேகம். இப்படியே எத்தனை நாள் தான் டூயட் பாடுறது? நாம எல்லாம் கல்யாண சாப்பாடு சாப்பிட வேண்டாமா? என்ன சமையலோ? அதை விடு, பெரியவங்க எல்லாம் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாச்சு, பொண்ணு பாக்கிறதுக்கு போயாச்சு. ஆமா, அபிஷேக் எல்லாரையும் எப்படி கன்வின்ஸ் பண்ணா? சின்னஞ்சிறு வயதில் எனக்கும் சித்திரம் தோணுதடி, மின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி கண்ணம்மா, பேசவும் தோணுதடி. ஆமா, அபிஷேக் எல்லாரையும் எப்படி கன்வின்ஸ் பண்ணா? என்ன வேற என்ன, பிரீத்திக்கு நான் கேரண்டி இருப்பான். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்லு, ஸ்ருதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இன்னாக்கு இன்னாரென்று எழுதி வைத்தானே தேவன் என்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை
இணைக்கும் கல்யாண மாலை. கல்யாணம் ஓகே, ஹீரோ ஹீரோயின் ரியாக்ஷன் என்ன? பூவர சம்பு பூச்சாச்சு, பொண்ணுக்கு தேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓ கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு மின் மன்றம் கொண்டு நேர்ந்த நேரம். சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓ அப்படியாக நாம் எல்லாம் இங்கு கல்யாணத்திற்கு கூடியிருக்கிறோம். मेहंदी लगा के रखना, डोली सजा के रखना, मेहंदी लगा के रखना, डोली सजा के रखना, लेने तुझे गोरी आए तेरे सजना. मेहंदी लगा के रखना, डोली सजा के रखना. ಸುತ್ತಚಂಬ ಪಚ್ಚರಿಸಿ ಕೊತ್ತತಾವೇಣು, ಮುತ್ತು ಮುತ್ತ ಪಚ್ಚರಿಸಿ ಅಳ್ಳತಾವೇಣು, ಮುಳ್ಳಿ வெள்ளி போல அந்த பொங்கத்தாவேணு. நம்ம வீட்டு கல்யாணம், இது நம்ம வீட்டு கல்யாணம். ले जाएंगे दिल वाले दुल्हनिया ले जाएंगे, रह जाएंगे पैसे वाले देखते रह जाएंगे. ले जाएंगे दुल्हनिया ले जाएंगे. நம் தன தாளம் வரும், புதுராகம் வரும், பலபாவம் வரும், அதிசந்தன மல்லிகை வாசம் வரும், மணநாள் வரும், சுபவேளை வரும், மலநாள் திருநாள் சுபநாளனை அழைத்தது நம் தனனம் 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 தனனம். ஆமா, அபிஷேகத்துல பொண்ணை பத்தி என்னதான் நினைக்கிறாங்க இப்போ? எல்லாருக்கும் ஒரே நினைப்பு தான். வந்தாள் மகாலட்சுமியே நம் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே, அடியே நின் கொடி வாழ நலம் வாழ குடித்தனப்புக வந்தாள் மகாலட்சுமியே. சரி, கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க இப்போ? This one everybody should sing together with us. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான், பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் மனமொழுக இங்கு வாழணும். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான், பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் மனமொழி இங்கு பாடணும். Thank you very much. Thanks a lot. Thank you. தேங்க்யூ. சாரி, நாங்க டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். We got a bit carried away. மாமாக்கு எங்களை பத்தி தெரியும். Now, what we consider as the most important program today, so அது வந்து எல்லாரும் இங்க மீட் பண்ணிருக்கோம், இன்னைக்கு மீட் பண்ணுவோம். நாளையில இருந்து Shambhavi is going to be in our family and Abhishek will have an extended family too. So அப்ப எல்லாரையும் பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டாமா? So we have requested our mama, Mr. Subbarayan, and Shambhavi's father, Mr. Anand, to give a nice presentation about each of their families, so that நம்ம எல்லாரும் ஒருத்தர் பத்தி கொஞ்சம் கூட நல்லா தெரிஞ்சுக்கலாம். Are we ready, Mr. Anand? Mama, are you ready? So I'm also really looking forward to knowing my new sister-in-law's family. So I hope you're also eager to know about us.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போது நீங்கள் பார்ப்பது ஹலோ ஹலோ எனது மாமனாரும் எனது மனைவியும் தந்தையுமான திரு சுந்தரேசன் அவர்கள் புகழ்பெற்ற பொறியாளராக இருந்து வந்தவர். Can you all maintain silence, please? இது ஒரு important function இது. One of the important consultants in steel rolling mill technology. அந்த அளவு சிறப்பான இடத்தை பெற்றவர். அகில இருக்கும் எனது மாமியார் திருமதி வளையாவதி அவர்கள் தலை சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர். கையில் இருப்பது எனது மனைவி. அன்று மொட்டையடிக்கும் போது எடுத்த அரிய புகைப்படம் எனது மகள் சாம்பவி. மொட்டையடித்து காது குலுக்கிய அரிய காட்சி கண்டு மகிழ்ந்தது. இது எனது மைசூர் திரு கௌதம், அவரது மனைவி சுமதி. அவர் சிறந்த பேச்சாளர், நகைச்சுவையாக பேசுவார், மற்றவர்களை மகிழ்விப்பார், சிறந்த தொழிலாளராக விளங்கி வருகிறார். அவரது மனைவி சுமதி இருவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். I request Mr. Gautam and Sumari, please come on stage. எனது மாமியார் திருமதி வளையாத சுந்தரேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இல்லையா? வாங்க வாங்க, நீங்க வாங்க. எனது மாமியார், எனது மைத்துனர் மனைவி ஆகியோருக்கு பார்க்கிறேன். அடுத்து எனது மைத்துனரின் மகன் மற்றும் மகள் பிரவீன் அண்ட் காவ்யா. Please come to stage. They are students. காவ்யா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வருகிறார். பிரவீன் ஈஸ்வரி படித்து வருகிறார். வாங்க வாங்க, வைக்கப்படாம வாங்க. அடுத்து நான், எனது மனைவி, மகள் சாம்பவி. 1990 எடுக்கப்பட்ட படம் இது. அடுத்தது எனது மைத்துனர் கண்ணன், அவரது மனைவி இந்துமதி, அவரது புதல்வி நிகாரிகா. இருவரும் சவுதி அரேபியாவில் தற்போது வசித்து வருகிறார்கள். ஒரு பால் உற்பத்தி நிறுவனத்தில் மேனேஜராக பணி செய்து வருகிறார். அடுத்து மனைவியின் சகோதரி உமாவும் அவரது கணவர் இளவரசும் இங்கு காட்சியளிக்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார்கள். வெர்ஜீனியாவில் they are residing. அவங்களது மகன் அன்பு தம்பி நிதின், அன்பு குழந்தை கௌஷி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்.
எனது மனைவியின் உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளேன். அடுத்து நீங்கள் திரைப்படத்தில் பார்ப்பது எனது தாயார் திருமதி லலிதா அவர்கள். அவரது 19ஆம் வயதில் எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த போட்டோவை எடுத்தது எனது தந்தை. எனது தந்தை அப்பொழுது ஸ்டுடியோ வைத்திருந்தார். ட்ரிக் ஷாட் என்ற முறையில் இந்த புகைப்படத்தை அருமையாக எடுத்திருக்கிறார். வைக்கப்படுதா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். இவங்க எனது அம்மா பெயர் லலிதா, தஞ்சாவூரை சேர்ந்தவர். அந்த காலத்தில் எங்க அப்பா இருந்த ஸ்டுடியோவில் இந்த புகைப்படத்தை எனது தந்தையார் எடுத்தார். ட்ரிக் ஷாட் எடுக்கப்பட்ட புகைப்படம். இது 1951 எடுக்கப்பட்ட புகைப்படம். பழைய நினைவுகள் நம்மை விட்டு அகழ்வதில்லை. நாமும் அவற்றை விட்டு பெரிய மனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் வாழ்க்கை. இந்த புகைப்படத்தில் நான், எனது இளைய சகோதரர், எனது மூத்த சகோதரர், எனது அக்கா ஆகியோர் அமர்ந்திருக்கிறேன். அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். எனது அக்கா தஞ்சாவூரில் இருந்திருக்கிறார். எனது மைத்துனர் டாக்டர் இந்திரராய் தஞ்சாவூரில் இருக்கிறார். ஒன் ஆஃப் த நோட்டட் சர்ஜன்ஸ் இன் தஞ்சூர். அருகே இருப்பது எனது சகோதரி, எனது சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் டாக்டர் இந்திரராஜ், மிஸ்ஸஸ் ஐ உஷாதேவி. டாக்டர் இந்திரராஜ் அண்ட் ஐ உஷாதேவி உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து எனது அக்கா உஷாதேவியின் மகள் மற்றும் மகள் டாக்டர் சிந்துஜா தஞ்சாவூரிலே வச்சு வருகிறார். இப்பொழுது வந்திருக்கிறார். அருகில் இருப்பது எனது அக்கா மகன் சுசீந்திரன். இவர் இளம் வயதிலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கொள்கைகளில் ஈடுபட்டு அங்கே சேர்ந்து விட்டார். ஒரு சுவாமிஜியாக இன்று வாழ்ந்து வருகிறார். எங்கே சுவாமி விவேகானந்தர் சென்னையில் இருந்தாரோ அந்த இடத்திலே பல ஆண்டுகள் இருக்கும் பெரும் பாக்கியம் அவர் பெற்றவர் என்பதை குறிப்பிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிந்தியா இங்கே இருப்பது என் சிஸ்டர்ஸ் டாக்டர் சிந்திஜா. அருகே இருப்பது அவரது கணவர் டாக்டர் செல்வகுமார். இருவரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பட்டுக்கோட்டையிலே இருக்கிறார்கள். சாரி, பட்டுக்கோட்டை சேர்ந்தவர். தஞ்சாவூரில் தொழில் செய்து வருகிறார். அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். டாக்டர் செல்வகுமார், டாக்டர் சிந்துஜா, அவரது மகன் சந்தீப் மிகச்சிறந்த ஸ்டூடெண்டாக தஞ்சையிலே இன்று பல்வேறு போட்டிகளில் ஈடுபட்டு பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறார். அடுத்த ஸ்ரீதேவ், அவர் குழந்தை அங்கு விளையாண்டு கொண்டிருக்கிறார். எனது மூத்த சகோதரர் ராஜசேகரன், அவரது மனைவி அந்த காலத்தில் 1984 எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் கமலஹாசன் போன்ற நீண்ட காலம் துபாயில் வேலை பார்த்து விட்டு தற்போது சென்னைக்கு வந்திருக்கிறார். மிகச்சிறந்த கிராபிக் டிசைனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அந்த காலத்தில் கமலஹாசன் போல பல பாடல்களை நடித்துள்ளார், பாட்டு பாடுவார். கமலஹாசன் போன்ற உருவமைப்பு பெற்றதால் பலர் அவரை கமல் சேகர் என்று அழைப்பார்கள். அவரது மனைவி அருகே இருக்கும் எனது அண்ணி நடிகை ஜெயபிரதா போல தோற்றமுடையவர். அந்த காலத்து கமலஹாசன், அந்த காலத்து ஜெயபிரதா. அடுத்து எனது பிரதர்ஸ் டாட்டர், என் அண்ணன் மகள் வைஷ்ணவி. அருகில் இருப்பது அவரது கணவர் ரகுராமன். அவரது மகன் ஆதவ். ரகுராமன் கன்சல்டன்டாக வேலை செய்து வருகிறார். இந்த காலம் யூகேயில் இருந்துவிட்டு தற்போது இந்தியா வந்திருக்கிறார். திருமதி வைஷ்ணவி தேவி இப்பொழுது உங்களுக்கு அறிமுகம் செய்வது. ஆதவ் வரமாட்டாரா? நல்லது, நல்லதா போச்சு. இரண்டாவது மகள் இனியா அங்கே பார்க்கிறோம். அவர் அந்த மகள் வந்திருக்கிறார். இதோ இருக்கிறார். இவர் தான் இனியா. கிளைமேட் பிடிக்காது அவருக்கு. டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா தோலை உரிச்சிடுவார். அடுத்து என் சகோதரி இன்னொரு மகள் பார்கவி. ரீசெண்டா பயோடெக்னாலஜிக்காக ஹைதராபாத்தில் இஸ் ஒர்க்கிங். நான் ஹைதராபாத்ல சென்டர் ஃபார் இன்னோவேஷன்ஸ் அண்ட் பப்ளிக் சிஸ்டம்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணேன். அடுத்து நீங்கள் பார்ப்பது ஐயப்பன், பெட்ரோலியம் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார். மத்தியானம் இருந்தாரு, இப்ப காணும். இவர் அரவிந்த், மரைன் இன்ஜினியர், கம்பீரமான தோற்றமுடையவர். நடக்கும்போது சத்யராஜ் ஸ்போர்ட்ஸ்மேன். இப்பொழுது அமேசான் நிறுவனத்தில் ஒர்க் பண்றாரு. இங்க பார்ப்பது எனது யங்கர் பிரதர் கண்ணன், மனைவி விஜய். இருவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர் பிரிண்ட் மீடியாவை வேலை செய்து வருகிறார். அவர் என் சகோதரின் மகள் அக்ஷயா தீக்ஷா. அக்ஷயா கல்லூரியிலும் தீக்ஷா ஸ்கூலிலும் படித்து வருகிறார்கள். மிகச்சிறந்த பாடகி. இவர் அக்ஷயா, அவர் தீக்ஷா. Thank you very much. Hello. It's so nice to know